ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம யூனிட் 19 மூமெண்ட்ஸ் இன் அனிமல்ஸ் அந்த லெசன் பார்க்கலாம். அதில் புக் பேக் இது பார்ட் 2 வீடியோ அண்ட் பார்ட் 1ல் நம்ம டில் ஆன்சர் வெரி ப்ரீஃப்லி வரைக்கும் பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் ரெஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம இந்த வீடியோவில் ஆன்சர் ப்ரீஃப்லிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். Okay, first question, differentiate between the following. A, movement and locomotion. Okay, இது நம்ம ஸ்ட்ரைட்டாக புக்லேயே இந்த கொஷின் பார்த்துக்கலாம். ஏன்னா டிஃப்ரென்ஷியேட் அப்படின்னா மோஸ்ட்டாக டேப்லர் காலம் அதில் தான் நம்ம எழுதுனா இது பெட்டராக இருக்கும். ஆன்சரும் மார்க்கும் அவங்க நல்லா போடுவாங்க. ஸோ புக்லேயே டேப்லர் காலம் போட்டு தான் இருக்குது. ஸோ தட் இஸ் பெட்டர். பேஜ் நம்பர் 219 எடுத்துக்கோங்க. அதில் இருக்குது அப்படியே டேப்லர் காலம், அது அப்படியே எழுதிக்கலாம். லோக்கோமோஷன் அண்ட் மூமெண்ட் டிஃப்ரென்ஷியேஷன் ஒரு காலம் போட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன், லோக்கோமோஷன். Locomotion is the movement of an organism from one place to another. Whereas movement is the act of changing the place or position by one or more parts of the body. It is always voluntary. Locomotion movement வந்து it can either be voluntary or involuntary. Locomotion takes place at the organism level. Movement takes place at the biological level. And locomotion doesn't necessarily require energy, whereas movement requires energy. ஸோ இதில் மெயின் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, லோக்கோமோஷன் அப்படின்னா ஒரு ஹோல் ஆர்கானிசம், ஹோல் பாடி வந்து மூவ் ஆகுறது, ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு போகிறது தான் லோக்கோமோஷன். வேறஸ் மூமெண்ட் அப்படின்னா ஒரு பாடி பார்ட் இல்லை 2 பாடி பார்ட் சேர்ந்து ஒரு மூமெண்ட், அதாவது அவ்வளோவா சேஞ்ச் ஆகுது, ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு போகாது. ஆனால் ஒரு பொசிஷன் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பொசிஷன் மட்டும் மாறும். 2 பாடி பார்ட் மட்டும் சேர்ந்து மூவ் ஆகிறது மட்டும்தான் மூமெண்ட். ஸோ லோக்கோமோஷன் அப்படிங்கிறது எப்பயுமே ஒரு வாலண்டரி ஆக்ஷன் தான். வேறஸ் மூமெண்ட் அப்படிங்கிறது வாலண்டரியாகவும் இருக்கலாம், இல்லை நாம் கண்ட்ரோல் பண்ணாமல் நடக்கிற நிறைய இன்வாலண்டரி, அதாவது ரிஃப்ளெக்ஸ் ரியாக்ஷன்ஸ் கூட இருக்கலாம். அண்ட் லோக்கோமோஷன் மூமெண்ட்டுக்கு அடியில் தான் ரிஃப்ளெக்ஸ் ரியாக்ஷன் ஒரு எக்ஸாம்பிளாக வரும். அதாவது ஒரு சூடான பார்ட்டிக்கல் நம்ம தொடுறோம்னு வச்சுக்கோங்க, ஒரு ஹாட் பேன் அடுப்பில் இருக்குது, அதை நம்ம தெரியாமல் தொட்டுட்டோம் அப்படின்னா நம்மளே அறியாமல் நம்ம கை டப்புன்னு அதுலேருந்து எடுத்துருவோம். அது பேர் தான் ரிஃப்ளெக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து மூமெண்ட்டோட எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அண்ட் லோக்கோமோஷன் அப்படிங்கிறது ஒரு ஆர்கானிசம் லெவல், ஒரு ஹோல் ஆர்கானிசம், ஹோல் ஹியூமன் பாடி, ஹோல் ஆர்கானிசம் வந்து மூவ் ஆகுறது தான் லோக்கோமோஷன். வேறஸ் மூமெண்ட் அப்படிங்கிறது ஒரு பயாலஜிக்கல், ஒரு ஆர்கன் லெவல் அந்த மாதிரி ஒரு பாடி பார்ட் மட்டும்தானே. ஸோ ஒரு சின்ன பயாலஜிக்கல் லெவலில் தான் இது நடக்குது. அண்ட் லோக்கோமோஷன் அப்படிங்கிறது எனர்ஜி எப்பயுமே தேவைப்படும் அப்படின்ட்டு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு மூமெண்ட் உள்ளே நடக்கிற விஷயம், அது கண்டிப்பாக எனர்ஜி தேவை. ஒரு மசில் அந்த இதெல்லாம் மூவ் ஆகணும். ஓகே, இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ் லோக்கோமோஷன் அண்ட் மூமெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பேஜ் நம்பர் 219 இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பிக்கு போகலாம். Endoskeleton and exoskeleton. Endoskeleton, it is the skeleton found. மீதி எதுக்குமே வந்து டேப்லெட் பண்ணி கொடுக்கல. ஸோ நான் வந்து இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன், நீங்கள் டேப்லெட் பண்ணிக்கலாம். ஈச் பாயிண்ட்டும் ஒவ்வொரு சைடு எழுதி டேப்லெட் பண்ணிக்கலாம். Endoskeleton, it is the skeleton found inside the body. It originates from the mesoderm and examples human beings. Exoskeleton, it is the skeleton found on the exterior layer of the body and it originates from embryonic ectoderm or mesoderm. Examples: scales of fish, feathers of birds. Scales of fish, feathers of birds are examples. So இங்க என்ன அப்படின்னா, எண்டோஸ்கெலிட்டன் அது வந்து உள்ளே இருக்கிற ஸ்கெலிட்டன், நம்ம பாடிக்குள்ளே இருக்கும்ல அந்த ஸ்கெலிட்டன் தான் எண்டோஸ்கெலிட்டன் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸோஸ்கெலிட்டன்னா வெளியே ஒரு அவுட்டர் மோஸ்ட் கவரிங் கொடுக்கும்ல. ஃபார் எக்ஸாம்பிள்
காக்ரோச்சஸ்லாம் எடுத்துக்கிட்டால் அதை நம்ம ஈஸியாக அடித்து கொள்ள முடியாது. ஏன்னா அது மேலே வந்து அவுட்டர் மோஸ்ட் லேயர் வந்து ரொம்ப ஹார்ட் கோட்டிங்கோடு இருக்கும், ஹார்ட் கவர் இருக்கும். அதுதான் எண்டோஸ்கெலிட்டன் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸோஸ்கெலிட்டன், சாரி, காக்ரோச்சஸில் வந்து எக்ஸோஸ்கெலிட்டன். ஓகே, ஸோ செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். இட் ஆரிஜினேட்ஸ் ஃப்ரம் மீசோடம். இங்கே வந்து எம்ப்ரியானிக் எக்டோடர்ம் ஆர் மீசோடம். அப்படின்னா ஒரு பாடி ஒரு எம்ப்ரியானிக் ஸ்டேஜில் நம்ம டெவலப், அதாவது கருவிலேயே அது வந்து ஒரு இது டெவலப் ஆகும்போது, ஒரு பாடி டெவலப் ஆகும்போது, ஒரு ஆர்கானிசம் ஒரு ஆர்கன் எந்த ஸ்பெசிஃபிக் திங்காக இருந்தாலுமே எப்படி டெவலப் ஆகும் அப்படின்னா 3 லேயர்ஸ் இருக்குது. அவுட்டர் மோஸ்ட் லேயர் தான் எக்டோடர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இன்னமோஸ்ட் லேயர், நான் உங்களுக்கு வேறு கலரில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். இது இன்னமோஸ்ட் லேயர்னு வச்சுக்கோங்க. ஐ மீன் மிடில் லேயர் இதுதான் மீசோடம். அண்ட் இன்னமோஸ்ட் திங் இதுதான் வந்து எண்டோடர்ம். இந்த 3 பார்ட்ஸ், அதாவது 3 லேயர்ஸ்லேருந்து தான் ஒவ்வொரு ஆர்கன்ஸ் எல்லாமே டெவலப் ஆகுது. ஸோ ஃபார் எண்டோஸ்கெலிட்டன் வந்து மீசோடம் உள்ளே இருக்குல்ல அந்த இந்த மீசோடர்ம்லேருந்து தான் ஃபார்ம் ஆகுது. வேறஸ் எக்ஸோஸ்கெலிட்டன் அப்படிங்கிறது எக்டோடர்ம் அண்ட் மீசோடம் இது 2லேருந்து தான் ஃபார்ம் பண்ணுது. ஓகே, இப்போ வெல் டெவலப்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் வந்து அப்பார்ட் ஃப்ரம் திஸ், ஆனால் நான் சொல்கிறேன் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்குலாம் தேவை அப்படின்னா நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு நல்ல டெவலப்டு 3rd டிகிரி ஆர்கானிசம், அதாவது நல்லா டெவலப் ஆகி இருக்கும்ல அந்த மாதிரி ஆர்கானிசம்ஸில் தான் வந்து எக்டோடர்ம், எண்டோடர்ம், மீசோடர்ம் அப்படின்ட்டு ஃபார்ம் ஆகி இருக்கும். வேறு ஸ்னெயில்ஸ் நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல, ஸ்னெயில்ஸில் வந்து போன்ஸும் இல்லை மசில்ஸும் இல்லை அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா ஸ்னெயில்ஸ் பொறுத்த வரைக்கும் அது வந்து 2nd டிகிரி ஆர்கானிசம்னு இருக்கும். அதாவது தனியாக காமிக்கிறேன். ஸ்னெயில்ஸில் வந்து எக்டோடர்ம் இருக்கும், மீசோடர்ம் இருக்குல்ல, எண்டோடர்ம் இருக்கும். ஆனால் மீசோடர்ம் எப்படி இருக்கும் அப்படின்னா மீசோடர்மாக இருக்காது, அது வந்து ஒரு டிஷ்யூவாகவே இருக்காது, ஒரு ஃப்ளூயிட் லேயர் மாதிரி ரொம்ப செமிசாலிட் அந்த லெவலில் இருக்கும். அது பேர் தான் மீசோக்ளியா அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே உள்ளே இருக்கிறது ஒரு மாதிரியான பார்ட்டிகல்ஸ் இருக்கும். ஸோ அது பேர் தான் மீசோக்ளியா. அதனால தான் அங்கே வந்து ஸ்னெயில்ஸ்லாம் நல்லா டெவலப் ஆகாமல் இருக்கும். இது பேர் மீசோக்ளியா. இது வந்து அப்பார்ட் ஃப்ரம் திஸ் எக்ஸ்ட்ரா நாலேஜ் தான் சொல்கிறேன், உங்களுக்கு தேவைப்படுறவங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இது பேஜ் நம்பர் எங்கே இருக்குது அப்படின்னா 224. எக்ஸோஸ்கெலிட்டன், எண்டோஸ்கெலிட்டன் இந்த 2 பேராமும் அப்படியே தான் எழுதணும். அதாவது பாயிண்ட் போட்டு எதெல்லாம் டிஃப்ரென்ஷியேட் ஆகுதோ அதெல்லாம் எழுதி எக்ஸாம்பிள்ஸும் சொல்லி எழுதிடணும். ஓகே, நெக்ஸ்ட் ஆப்ஷன் C1 இருக்குல்ல. C1 என்ன? பெக்டோரல் அண்ட் பெல்விக் கர்டில். ஓகே, பெக்டோரல் கர்டில் அப்படின்னா ஷோல்டர் ஜாயிண்ட், ஷோல்டர் ரீஜியன். ஷோல்டர் கர்டில்னு முன்னாடி பார்த்தோம்ல, அதுதான் பெக்டோரல் கர்டில்னு சொல்லுவாங்க. So it is situated in the shoulder region. It gives articulation to 4 limbs. The shoulder blade and collarbone remain separate. They are comparatively lighter. Whereas pelvic girdle அப்படிங்கிறது it is situated in the hip region. It gives articulation to legs and hind limb. ரெண்டுமே ஒன்று தான், legs or hind limb. Okay, then 3 bones, ilium, ischium, pubis are fused to form a single hip bone. They are strong to take up to lot of stress. ஓகே, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் இதுவும் பெல்விக் கர்டில் எதால ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா இலியம், இஷியம், பியூபிஸ் மூணுமே இது ஃபார்ம் பண்ணி அதோட சின்சைஷியம் இருக்குல்ல அதுதான் வந்து மேக் பண்ணுது.
ஓகே, இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பெக்டோரல் கேர்டில் அப்படின்னா மேலே இருக்க இதெல்லாம் வந்து அப்பெண்டிகுலர் ஸ்கெலிட்டனில் வர கேர்டில், இது ரெண்டும் தான். பெக்டோரல் கேர்டில், பெல்விக் கேர்டில், இது ரெண்டு தான் மேக்கப் தட் அப்பெண்டிகுலர் ஸ்கெலிட்டல் சிஸ்டம். ஸோ ஷோல்டர் ரீஜியன் வந்து ஆர்டிகுலேட் பண்ணுறது ஃபோர் லிம்ஸ்னால் ஹேண்ட்ஸ், அந்த இதெல்லாம் இருக்குல்ல, ஃபிங்கர்ஸ், ஹேண்ட்ஸ், அது எல்லாமே அந்த பார்ட்லாம் வந்து ஆர்டிகுலேட் பண்ணும். அண்ட் ஷோல்டர் பிளேட் அப்படின்னா பின்னாடி இருக்கும்ல, இப்படி ஒன்று இருக்கும். அண்ட் ஸ்பைன் இங்கேருந்தா இப்படி வரும். இது பேக் சைட்லேருந்து ஃப்ரண்ட் வியூ. இதுதான் காலர் போன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலர் போன் ரெண்டு சைடுமே இப்படி இருக்கும்ல, நம்மளுக்கே நம்ம தொட்டு பார்த்தாவே தெரியும். ஸோ இந்த காலர் போன் அண்ட் இந்த ஷோல்டர் பிளேட் இது ரெண்டுமே அட்டாச் ஆகி இல்லாமல் இது வந்து ரெண்டும் செப்பரேட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கு தான் வந்து ஒன்றா இருக்கும், ஆனால் நடுவில் செப்பரேட்டாக இருக்கும். ஸோ இது ரெண்டும் தான், இது ரெண்டும் செப்பரேட். ஷோல்டர் பிளேடும் காலர் போனும் செப்பரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தே ஆர் கம்பேரிட்டிவ்லி லைட்டர். இது ரெண்டும் கம்பேரிட்டிவ்லி ரொம்ப லைட்டர். அண்ட் பெல்விக் கேர்டில் அப்படிங்கிறது இது ரொம்ப ஸ்ட்ராங்கானது. இது என்னென்னா ஹிப் ரீஜன், பெல்விஸ் இருக்குல்ல, ஹிப் ரீஜனில் இருக்கும். அண்ட் அது வந்து எதுக்கெலாம் ஆர்டிகுலேஷன் கொடுக்குதுன்னா ஹேண்ட்லிம்னா லெக்ஸ். ஸோ பெல்விக் கேர்டில் இருக்க 3 போன்ஸ் வந்து சின்சிஷியம் ஃபார்ம் பண்ணும். அதாவது மூணுமே ஒன்றுக்குள்ளே ஒன்று ஃபியூஸ் ஆகி இருக்கும். ஃபியூஸ் ஆகி ஒரே ஒரு சிங்கிள் ஹிப் போன் ஃபார்ம் பண்ணும், இலியம், இஷ்யம் அண்ட் பியூபிஸ். ஸோ இதை நம்ம அந்த பிக்சரில் பார்த்தா கரெக்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது பேஜ் நம்பர் 226 இருக்கு. ஓகே, இங்கே ஷோல்டர் போன் இருக்குல்ல, இந்த பேரா அண்ட் இந்த பேரா பெல்விக் போன், அது இது ரெண்டுமே எழுதி பாயிண்ட் வைஸ் நீங்கள் டேப்லேட் பண்ணி இது பண்ணலாம். ஸோ இங்கே பாருங்கள், பெல்விக் போன்ஸில் இஷ்யம், இலியம், இது வந்து நல்லா ஃபியூஸ் பண்ண இலியம், இஷ்யம் அண்ட் பியூபிஸ் இங்கே தான் இருக்கும் இந்த இடத்துல. ஸோ இது மூணுமே ஃபார்ம் பண்ணி ஒன்றா சிங்க் ஆகும் இந்த இடத்துல. ஸோ இது பேர் தான் வந்து பியூபிஸ், இஷ்யம் அண்ட் இலியம். ரெண்டு சைடுமே இருக்கும். இங்கேயும் இலியம் தான் சொல்லுவோம், கீழே இருக்கிறது தான் இஷ்யம் அண்ட் இது பியூபிஸ். இது மூணுமே சேர்ந்து ஒன்றா ஃபியூஸ் ஆகிற இடம் தான் காக்கெக்ஸ். இந்த இடத்துல தான் எல்லாமே ஒன்றா ஃபியூஸ் ஆகும். ஓகே, இதுதான் பெல்விக் போன், பெல்விக் கேர்டில். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ball and socket joint, hinge joint. Ball and socket joint. A ball shaped head of one bone articulates with a cup-like socket of another adjacent bone. Of an adjacent bone. Movement can occur in 3 planes. This joint allows the greatest range of movement. Example, shoulder hip. Shoulder hipல தான் ball and socket joint இதாகுது. அதாவது கப் ஷேப்ட், ஒன்றில் வந்து கப் ஷேப்டு இது இருக்கும், இன்னொன்று ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். ஸோ இந்த இதில் தான் ஆர்டிகுலேஷன் நடக்கும் இந்த சர்ஃபேஸில். இதுதான் வந்து பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட். எக்ஸாம்பிள் ஷோல்டர் அண்ட் ஹிப். நெக்ஸ்ட்டு இதில் தான் நிறைய 3 பிளேன்ஸ்லையுமே மூவ்மெண்ட் அலோவ் பண்ணி இதில் தான் மேக்ஸிமம் மூவ்மெண்ட், இந்த டைப் ஆஃப் ஜாயிண்டில் தான் வந்து மேக்ஸிமம் மூவ்மெண்ட் நடக்கும். நெக்ஸ்ட் ஹிஞ்ச் ஜாயிண்ட். ஹிஞ்ச் ஜாயிண்ட்னா ஒரே ஒரு டைரெக்ஷன், ஒரு நான் முன்னாடியே சொன்னேன்ல, ஒரு டோர், இது ஒரு ஜாயிண்டில் தான் ஃப்ரண்ட் ஆர் பேக், இந்த இதில் தான் வந்து மூவ்மெண்ட்டே நடக்கும். A cylindrical protrusion of one bone articulates with a trough-shaped depression of an adjacent bone. Movement is restricted to one plane, ஒரே ஒரு plane, front or back, அந்த மாதிரி தான். This joint allows bending and straightening only. Elbow, knee, ankle. இதான் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இது பேஜ் நம்பர் 222.
ஸோ இங்கே கொடுத்துருக்காங்கல்ல பால் அண்ட் சாக்கெட் ஹிஞ்ச், இதில் இருக்கிறது எல்லாமே இந்த மாதிரி எழுதி டேப்லேட் பண்ணிக்கோங்க. ஸோ இது 2 எழுதுனா போதும் இதுக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாலண்ட்ரி அண்ட் இன்வாலண்ட்ரி மசில். இது ரொம்ப காமனான கொஸ்டின். வாலண்ட்ரி மசில் அப்படின்னா தே ஆர் ஸ்ட்ரையேட்டட் multinucleated muscle and unbranched muscles. They are attached to bones. Example found in arms, legs. They are used as per our will. Involuntary muscle, they are non-striated muscles, single muscle, central nuclei muscles. They are attached to soft parts of the body like blood vessels, iris, skin, etc. They are not under our control. Okay. இதில் என்ன சொல்லியிருக்காங்க, வாலண்ட்ரி மசில் அப்படின்னா அண்டர் அவர் வில்னா நாம் அதை மூவ் பண்ணணும்னு நினச்சா மட்டும்தான் அது மூவ் ஆகும். அதாவது ஒரு கை கால் அதில் இருக்கிறது எல்லாமே நாம் மூவ் பண்ணால் தான் அது மூவ் ஆகும். ஸோ இது வந்து நம்மளோட அண்டர் அவர் வில்ல தான் மூவ்மெண்ட் நடக்கும். வேற இன்வாலண்ட்ரி அப்படிங்கிறது ஒரு பியூப்பிள் கண்ணில் இருக்கிறது, ஸ்கின் இல்லை பிளட் வெசல்ஸ்லாம் நாம் கண்ட்ரோல் பண்ணுறதில்ல, அதுவாக தானாக மூவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதுதான் நாட் அண்டர் அவர் கண்ட்ரோல். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, வாலண்ட்ரி மசில்ஸில் நிறைய நியூக்ளியஸ் இருக்கும். நியூக்ளியஸ் வந்து இது ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் ஒரு வாலண்ட்ரி மசில். அதில் வந்து நம்ம மைக்ரோஸ்கோப் அடியில் பார்த்தா நிறைய ஸ்ட்ரையேஷன்ஸ் இந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும். இந்த மாதிரிலாம் நிறைய ஸ்ட்ரையேஷன்ஸ் இருக்குது. இதுதான் வந்து ஸ்ட்ரையேட்டட் மசில்னு சொல்கிறாங்க. அண்ட் இதில் நிறைய நியூக்ளியஸும் இருக்கும், மல்டிபிள் நியூக்ளியஸ் கூட இதில் இருக்கும். ஸோ இதுதான் மல்டி நியூக்ளியேட் அண்ட் அன்பிரான்ச்ட். அன்பிரான்ச்னா ஒரே சிலிண்ட்ரிக்கல் ஒரு அன்பிரான்ச்சாக இருக்கும் ஸ்ட்ரெயிட்டாக. இதுதான் வந்து வாலண்ட்ரி மசில். வேறஸ் இன்வாலண்ட்ரி மசில்ஸில் ஒரே ஒரு சென்ட்ரல் நியூக்ளியஸ் மட்டும்தான் இருக்கும். ஒரே ஒரு சென்ட்ரல் நியூக்ளியஸ் தான் இருக்கும். அண்ட் நான் ஸ்ட்ரையேட்டட், ஸ்ட்ரையேஷன்ஸ் அவ்வளோவா இருக்காது. and ஒரே it is a single muscle, single lengthy muscle. okay, இது பேஜ் நம்பர் 228ல இருக்கு. இங்கே இருக்குல்ல டைப்ஸ் ஆஃப் மசில், அந்த டேப்லெட் காலமில் இருக்கிறதெல்லாம் எழுதிருங்க. ஸ்ட்ரையேட்டட் அப்படின்னு போட்டிருக்கிறது, நான் ஸ்ட்ரையேட்டட் அண்ட் அட்டாச் டு போன்ஸ், இது எல்லாமே. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட்ஸ் தான் எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின். What are antagonistic muscles? Give one example. Muscles often work in pairs which work against each other. They are called antagonistic muscles. நான் முன்னாடியே சொன்னேன்ல லாஸ்ட் வீடியோவில், ஒரு மசில் வந்து நம்ம இப்படி ஸ்ட்ரெச் பண்ணோம், எக்ஸ்டெண்ட் ஆச்சு அப்படின்னா இன்னொரு மசில் கான்ட்ராக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ஹேண்ட், பைசெப்ஸ் அண்ட் ட்ரைசெப்ஸ் எடுத்துக்கோங்க. ஹேண்ட்ஸ், எல்போஸ் அந்த இது இருக்குல்ல, நம்ம இப்படி ஒரு இது ஸ்ட்ரெச் இப்படி பண்ணும்போது, இந்த மாதிரி மூமெண்ட் கொடுக்கும் போது இங்கே இருக்கிற ஒரு மசில், இந்த மசில் வந்து கான்ட்ராக்ட் ஆகும், இங்கே இருக்கிற மசில் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். நம்ம ஹேண்ட்ஸில் இருக்கிறது. ஸோ இதான் வந்து ஒரு எக்ஸாம்பிள்னு வச்சுக்கலாம். இதான் ஆன்டகோனிஸ்டிக் பேர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மசில் அண்ட் இந்த மசில் தான் ஆன்டகோனிஸ்டிக். The muscles in the upper arm control the bending and straightening of the arm, and the two muscles, biceps and triceps, are working against each other. When the biceps contracts, the lower arm is raised and the arm bends. In this position, the tricep muscle is relaxed. To straighten the arm, the reverse happens. The triceps contracts, straightening the arm, whereas ஒரு இப்போது நல்லா பெண்ட் பண்ணோம் அப்படின்னா ஒன்று வந்து கான்ட்ராக்ட் ஆகி ஒன்று ரிலாக்ஸ் ஆகும். அதே இது நம்ம ரிலாக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஆப்போசிட் திங் நடக்கும். கீழே இருக்கிறது கான்ட்ராக்ட் ஆகும், மேலே இருக்கிறது ரிலாக்ஸ் ஆகும். இதுதான் வந்து ஆன்டகோனிஸ்டிக் ஃபினாமினன். எக்ஸாம்பிள் வந்து பைசெப்ஸ், ட்ரைசெப்ஸ் மசில். இது பேஜ் நம்பர் 228ல இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் பேரா இருக்குல்ல, இது எல்லாமே எழுதிடுங்க. அதாவது இது வரைக்கும் எழுதுனா போதும். ஐரிஸ் ஆஃப் ஐங்கிறதுலாம் செகண்ட் எக்ஸாம்பிள் தான், இது வரைக்கும் எழுதுனா போதும். ஒரு எக்ஸாம்பிள் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் எழுதுனா போதும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், தேர்ட் ஒன். ஹவு இஸ் த skeleton of a bird well suited for flying? A bird has streamlined body. ஒரு பேர்டுக்கு ஸ்ட்ரீம் லைன் பாடி இருக்கும், ஃபிஷ்ஷுக்குமே ஸ்ட்ரீம் லைன் பாடி தான் இருக்கும்.
Its bones are light and strong. Its bones are light and strong. இது ஒரு keyword. இது இருக்கணும். They are hollow and have air spaces between them. இதுவும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதோட போன்ஸ் வந்து ரொம்ப ஹாலோவாக இருக்கும், உள்ள ஒரு எம்டி கேவிட்டி மாதிரியே இருக்கும், நிறைய ஏர் ஸ்பேஸ் தான் அதிகமாக இருக்கும். The hind limbs of birds are modified as claws which help them to walk and to perch. இப்போ நம்மளுக்கு கால் இருக்குல்ல, அதான் ஹைண்ட் லிம்னு சொல்கிறோம். ஸோ பேர்டோட ஹைண்ட் லிம்ஸ் வந்து அதுதான் கிளாஸ். அப்படின்னா இந்த மாதிரி காலில் இருக்கும்ல, அது வந்து உட்கார்றதுக்கும் இது பண்ணுறதுக்கும், கீழே நெகம் அந்த கூர்மையாக இருக்குமே, அதுதான் கிளாஸ். அதெல்லாம் வந்து வாக் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரே இருந்துச்சு, அதோட அனிமல்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது டைட்டாக பிடிக்கிறதுக்கு, அதுக்கு தான் மாடிஃபை ஆகிருக்கு ஹைண்ட் லிம்ஸ் பேர்ட்ஸ்க்கு. த பிரெஸ்ட் போன்ஸ்னால் முன்னாடி இருக்க போன்ஸ், அது வந்து they are modified to hold massive flight muscles which help in moving wings up and down. Birds have special flight muscles and the forelimbs are modified as wings. அதோட hind limbs வந்து modified as claws and forelimbs are modified as wings. Okay, the wings and tail have long feathers which help in flying. Birds show two types of flight, gliding and flapping. Okay, அதுக்கு வந்து மெயின் என்னென்ன பாயிண்ட்ஸ் வந்து ஸ்கெலிட்டன் எப்படி வெல் சூட்டட் ஃபார் ஃப்ளையிங் அப்படின்னா, இதுக்கு வந்து ஹாலோ பாடி இருக்குது, முன்னாடி பிரெஸ்ட் போன்ஸ் வந்து லைட் மசில்ஸை வந்து வச்சுருக்கு, அண்ட் இதோட போன்ஸ் எல்லாம் லைட்டாகவும் இருக்குது, அதே இதில் ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. அண்ட் ஹைண்ட் லிம்ஸ் வந்து மாடிஃபைடு ஃபார் கிளாஸ் அண்ட் ஃபோர் லிம்ஸ் ஆர் மாடிஃபைட் அஸ் ஃபெதர்ஸ். இதெல்லாம் தான் எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, இது வந்து புக்கில் பேஜ் நம்பர் 220 இருக்குது. பேஜ் நம்பர் 220 பேர்ட்ஸுங்க அடியில் இந்த ஃபர்ஸ்ட் பேரா இருக்குல்ல, இதுலேருந்து இது ஃப்ளாப்பிங், கிளைடிங் அண்ட் ஃப்ளாப்பிங் வரைக்கும் எழுதுனா போதும் இதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். What are the functions of skeleton in human body? The skeletal system serves 5 important functions in the human body. It provides structure and shape to the body. It supports the internal organs of the body. Calcium and phosphorus, the two minerals that the body needs for important regulation functions, are stored inside the bones. Red blood cells are produced in the bone marrow. The bones of the skeletal system act as levers for muscular action. Muscle movement would not be possible without tendons and ligaments. Okay, 5 main functions இருக்கு. First one வந்து it provides structural framework for the body. அதுதான் வந்து நம்ம எப்படி சொல்றோம், structure and shape of the body. Next, second point வந்து internal organs எல்லாத்தையுமே ரொம்ப protect பண்ணும். protect பண்ணுது அப்படின்னா ஒரு லங்ஸ், ஹார்ட், அதில் லங்ஸ் இருக்குன்னா லங்ஸ்க்கு ரிப் கேஜ் இருக்குது அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி இன்டர்னல் ஆர்கன்ஸை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டோரேஜ் ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்டோரேஜ் எப்படின்னா கால்சியம் ஃபாஸ்பரஸில் தான் போன்ஸில் தான் ஸ்டோர் ஆகி இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு ரெட் பிளட் செல்ஸ் இருக்குல்ல, பிளட் செல்ஸ் எல்லாமே போன் மேரோவில் தான் ப்ரொடியூஸ் ஆகும் நம்ம பாடியில். அதுதான் ரொம்ப மெயின் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் லீவர்ஸ். இட் ஆக்ட்ஸ் as levers ஃபார் மஸ்குலர் ஆக்ஷன். அதாவது ஒரு சைட் ஆஃப் த மசில் வந்து போனில் அட்டாச் ஆகிருக்கு, இன்னொரு சைட் தான் மூவ்மெண்ட் ஆகும். ஸோ ஒரு போன் இழுத்தா அந்த மூவ்மெண்ட் நடக்கும், அந்த மசிலில் மூவ்மெண்ட் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து 5 மெயின் ஃபங்க்ஷன்ஸ். இது பேஜ் நம்பர் 224 இருக்குது. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்கெலிட்டன் இதில் இருக்க இந்த 5 பாயிண்ட்ஸ் இது வரைக்குமே ஃபுல்லாக எழுதணும். ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட் டீட்டெயில் கொஷின்ஸ் தான். லாஸ்ட் ரோமன் ஆன்சர் இன் டீட்டெயில்.
Name the different types of joints. Give one example for each. இது புக்கில் வந்து டேப்லெட் காலம் போட்டு எல்லாமே பெருசாக இருக்குது. பட் இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா நேம் பண்ணி ஒவ்வொரு எக்ஸாம்பிள் தாங்க அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம எப்படி எழுதணும்னா பால் அண்ட் சாக்கெட்க்கு ஷோல்டர் அண்ட் ஹிப், ஹிஞ்ச் ஜாயிண்ட்டுக்கு எல்போ, நீ, ஆங்கிள், பைவட் ஜாயிண்ட்டுக்கு வந்து ஸ்பைன், கான்லாய்ட், விரிஸ்ட், கிளைடிங்க்கு ஸ்பைன். இது எல்லாமே இப்படி தான் எழுதணும். சேடில் ஜாயிண்ட் தம், ஷோல்டர் அண்ட் இன்னர் இயர். ஸோ இதெல்லாம் எழுதி இதுக்கு எக்ஸாம்பிள் எழுதுனா மட்டும் போதும். இது பேஜ் நம்பர் 222 இருக்குது. இங்கே இருக்க ஜாயிண்ட்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள், இந்த ரெண்டு காலம் ஃபர்ஸ்ட் இருக்குல்ல, இந்த ரெண்டு ஜாயிண்ட் அண்ட் எக்ஸாம்பிள், இது ரெண்டு எழுதுனா மட்டும் போதும் எல்லாத்துக்குமே. ஓகே, பேஜ் நம்பர் 222. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். Write about the human axial skeleton giving suitable label diagram. Human axial skeleton giving suitable label diagram. Okay, the axial skeleton consists of the bones along the axis or central line of the human body. It consists of the skull, facial bones, sternum, ribs and vertebral column. இது முன்னாடியே நம்ம பார்த்தோம். Next, skull. Skullனா என்ன? It is hard structure made of 22 bones. 8 bones வந்து ஃபிக்ஸ் ஆகி cranium அந்த brain box இருக்குல்ல அது ஃபார்ம் பண்ணும். மீதி இருக்கிற 14 போன்ஸ் வந்து ஃபியூஸ் ஆகி ஃபேஷியல் போன்ஸாக ஃபார்ம் பண்ணும். நெக்ஸ்ட்டு இந்த லோவர் ஜா மட்டும்தான் மூவ் ஆகும். அண்ட் ஸ்கல்லையே லோவர் ஜா மட்டும்தான் மூவபிள், மீதி எல்லாமே இம்மூவபிள். அதாவது அப்பர் ஜா கூட இம்மூவபிள் தான். இதெல்லாம் நம்ம 1 மார்க்லேயும் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் ஒன், வெர்டிப்ரல் காலம். வெர்டிப்ரல் காலம்னா இட் இஸ் கால்ட் த பேக் போன் ஆன் ரன்ஸ் த It is called the backbone and runs back of the body. It is made up of 33 individual bones called vertebrae. 33 vertebrae தான் ஒரு vertebral column ஃபார்ம் பண்ணுது. அதாவது first 7 வந்து cervical, 12 thoracic, next one lumbar, sacral, coccyx. அண்ட் இங்கே இருக்குல்ல இது எல்லாமே லாஸ்ட் ஒன் சாக்ரல் அண்ட் லம்பார் எப்பயுமே ஒன்றா கூட சொல்லுவாங்க. ஆனால் இது எல்லாமே ஃபியூஸ்டு போன்ஸ். கடைசியில் இருக்கிறது எல்லாமே ஃபியூஸ்டு போன்ஸ் தான். இந்த ஆர்டர் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஞாபகம் வச்சுக்கணும். சர்விக்கல், தொராசிக், லம்பார், சாக்ரல், காக்கிக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன? The hollow tube of the vertebral column contains the spinal cord. ஸ்பைனல் கார்டு, அந்த நடுவில் இருக்க ஹாலோ டியூப் இருக்குல்ல அதெல்லாம் ஸ்பைனல் கார்டு இருக்கும். ஸ்பைனல் கார்டுனா ஒரு bunch of nerves அது வழியாக தான் ரன் ஆகும். Vertebrae are joined by gliding points which allow the body to bend back or front or sidewards. இதில் இருக்க கிளைடிங் பாயிண்ட்ஸ் தான் முன்னாடியே நம்ம பார்த்தோம்ல, கிளைடிங் பாயிண்ட்ஸ் தான் ஒரு வெர்டிப்ரேவை நம்மளால் முன்னாடி பின்னாடி இல்லை சைட்வேர்ட்ஸ்லாம் மூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு இந்த கிளைடிங் பாயிண்ட்ஸ் தான் ஹெல்ப் பண்ணுது. ஒரு வெர்டிப்ரேக்கும் இன்னொரு வெர்டிப்ரேக்கும் கனெக்ட் பண்ணுறது கிளைடிங் பாயிண்ட்ஸ். ஃபங்க்ஷன் ஆஃப் வெர்டிப்ரல் காலம்: இட் ப்ரொடெக்ட்ஸ் த ஸ்பைனல் கார்டு, இட் சப்போர்ட்ஸ் ஹெட். அது வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொடுக்குது இல்லை ஸ்பைனல் கார்டுக்கு, ஏன்னா ஸ்பைனல் கார்டில் தான் எல்லா நர்வ்ஸுமே ரன் ஆகுது. ஸோ இந்த ஹார்ட் போன்ஸ் தான் ப்ரொடெக்ட் பண்ணுது. நெக்ஸ்ட், இட் சப்போர்ட்ஸ் ஹெட். இட் சர்வ்ஸ் அஸ் அட்டாச்மெண்ட் ஃபார் ரிப்ஸ். ரிப்ஸ்லாம் கூட இதுலேருந்து அட்டாச் ஆகி முன்னாடி வருது. இட் ஹெல்ப்ஸ் இன் வாக்கிங், ஸ்டாண்டிங் எரெக்ட் அண்ட் பாஸ்சர். நெக்ஸ்ட் ஒன், ஸ்டர்னம் ஆர் ரிப் கேஜ். இட் இஸ் கோன் ஷேப்ட் structure in the chest region and made up of 12 pairs of ribs. The ribs attached to the vertebral column at the back and the breastbone in the front. முன்னாடி வந்து breast bone அதாவது sternumல அட்டாச் ஆகியிருக்கும், பின்னாடி வந்து vertebral columnல தான் இந்த இதெல்லாம் அட்டாச் ஆகியிருக்கும். இந்த டயக்ராம் நீங்கள் வரையணும்.
இந்த மாதிரி. Okay, next there are 12 pairs of ribs. First 10 pairs are attached to breast bone. Okay, இப்போ 12 pairs of ribs இருக்கு. அதாவது first 10 வந்து அதில் ஸ்டர்னம்க்கு அட்டாச் ஆகிருக்கும். பிரெஸ்ட் போன் அப்படின்னா ஸ்டர்னம்க்கு அட்டாச் ஆகிருக்கும். மீதி இருக்கிற ரெண்டு பேர் தான் ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ரிப்ஸ். அதாவது ஸ்டர்னமோட அட்டாச் ஆகாமல் இருக்கும் அந்த ரெண்டு பேர்னா 4 போன்ஸ். ரிப் கேஜ் கேன் கான்ட்ராக்ட் அண்ட் எக்ஸ்பேண்ட். ரிப் கேஜ் வந்து கான்ட்ராக்டும் ஆகும் எக்ஸ்பேண்டும் ஆகும் ப்ரீத் பண்ணும்போது. இட் ப்ரொடெக்ட்ஸ் லங்ஸ், ஹார்ட் அண்ட் அ பார்ட் ஆஃப் த லிவர். இவ்வளோ இன்டர்னல் ஆர்கன்ஸை இது ப்ரொடெக்ட் பண்ணும். இவ்வளோ தான் செகண்ட் கொஸ்டின். இது பேஜ் நம்பர் 225 அண்ட் 226 இருக்குது. ஃபுல்லாக எழுதணும். ஆக்சியல் ஸ்கெலட்டன் கடியில் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே எழுதணும். இங்கே இருக்குல்ல ஆக்சியல் ஸ்கெலட்டன், இதிலிருந்து ஸ்கல், வெர்டிபிரல் காலம், ரிப் கேஜ் எல்லாமே டயக்ராம்ஸோட வரையணும். இருக்க டயக்ராம்ஸ் எல்லாத்தையுமே, அதாவது ரிப் கேஜ் அண்ட் ஹியூமன் இதெல்லாம் இருக்குல்ல, இந்த இது அண்ட் இந்த டயக்ராம், இதில் வந்து இது வரைஞ்சா போதும். இது எல்லாமே நம்ம வரையணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், third question. Discuss various types of movements seen in living organism. There are 3 types of movements: amoeboid movement, ciliary movement, muscular movement. Amoeboid movement it is brought about by pseudopodia, which are appendages which move with movement of protoplasm within a cell. Okay. Ciliary movement அப்படினா, this movement is brought about by appendages called as cilia, which are hair-like extension of the epithelium. Both these kinds of movements are seen with the cells of the lymphatic system. Muscular movement, it is more complex movement which is brought about by the musculoskeletal movement system. This type of movement is seen in higher vertebrates such as human beings. Example, human beings. The movements brought about by the musculoskeletal system comprising of the joints, skeletons and types of muscles. Some of the movements in body parts of human are movement of eyelids, idellame examples: movement of eyelids, movement of heart muscles, movement of teeth and jaw, movement of arms and leg, movement of head, movement of neck. ஓகே, இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் அமீபாய்ட் மூமெண்ட்னா ரொம்ப ப்ரிமிட்டிவ் ஆர்கானிசம்ஸ், அதாவது அப்பண்டேஜஸ், இது பேர் தான் வந்து சூடோபோடியான்னு சொல்லுவாங்க. அப்பண்டேஜஸ் இந்த இர்ரெகுலர் ஷேப்ட், இது இப்போ ஒரு ஃபுட் பார்ட்டிக்கல் இருந்துச்சு அப்படின்னா இந்த சூடோபோடியா தான் வந்து இன்னும் இப்படி மூவ் ஆகி இந்த ஃபுட் அப்படியே என்கல்ஃப் ஆகிரும், உள்ள என்கல்ஃப் ஆகி இதுவே உள்ளே போயிடும். ஓகே, என்கல்ஃப் ஆகி அது ஒரு ஆர்கானிசமாக ஃபார்ம் பண்ணிடும் உள்ள. இதுதான் வந்து அமீபாய்ட் மூமெண்ட். புரோட்டோபிளாசம் அப்படின்னா, புரோட்டோபிளாசம்ங்கிறது சைட்டோபிளாசம் ப்ளஸ் இன்டர்னல் ஆர்கன்ஸ். அந்த நியூக்ளியஸ் இருக்குல்ல, சைட்டோபிளாசம் ப்ளஸ் நியூக்ளியஸ், இதுதான் வந்து புரோட்டோபிளாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் சீலியரி மூமெண்ட். சீலியரி மூமெண்ட் அப்படின்னா, ஒரு செல்லு அப்படி இருக்குன்னா வெளியே சீலியா மாதிரி இந்த மாதிரி ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ், ரொம்ப சின்ன சின்ன ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆல் ஓவர் த சர்ஃபேஸ் ஆஃப் த செல் இருக்கும். இதுதான் வந்து எய்ட்ஸ் இன் மூமெண்ட். இந்த மாதிரி ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இட் எய்ட்ஸ் இன் மூமெண்ட் ஆஃப் த செல்ஸ். ஓகே, இது வந்து லிம்ஃபாட்டிக் சிஸ்டமில் ஃபைண்ட் பண்ணுவோம். அப்படின்னா லிம்ஃபாட்டிக் சிஸ்டம்னா ஒரு இன் கேஸ் ஆஃப் ஒரு அடிபட்டுருச்சு இல்லை ஒரு அலர்ஜி ரியாக்ஷன் அந்த மாதிரினா, இந்த மாதிரி மேக்ரோஃபேஜஸ் அந்த மாதிரி திங்ஸ்லாம் இந்த மாதிரி மூமெண்ட், மோஸ்ட்டாக மேக்ரோஃபேஜஸ்லாம் அமீபாய்ட் மூமெண்ட்டில் தான் மூவ் ஆகி என்கல்ஃப் பண்ணும் அந்த பாக்டீரியாஸ் ஆர் வைரஸஸ் அதெல்லாம். மஸ்குலர் மூவ்மெண்ட் நம்மளுக்கே தெரியும், மசில் அண்ட் ஸ்கெலிட்டல் சிஸ்டம் ரெண்டும் அட்டாச் ஆகி மூமெண்ட் இது பண்ணுறது தான்
muscular movement. இது பேஜ் நம்பர் 221ல இருக்கு. ஓகே, இது ஃபுல்லாகவே மூமெண்ட்ஸ் இன் ஹியூமன் பாடி அப்படின்னு போட்டு இது ஃபுல்லாகவே டைப்ஸ் ஆஃப் மூமெண்ட்ஸ் எல்லாமே எழுதிடணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். What is a streamlined body? How does it help in the movement of animals that fly or swim in water? A streamlined body is one which is pointed at the ends and broad in the middle. இப்படி இருக்கும்ல, ஃபிஷ்ல கூட இப்படி இருக்கும். ஸோ இங்கேயும் பாயிண்டடாக இருக்கும், நடுவில் மட்டும் ப்ராடாக இருக்கும். இதுதான் ஸ்ட்ரீம்லைன் பாடி. Such a body travels through a fluid or gaseous medium which exhibits minimum friction. இதில் வந்து minimum friction, minimum resistance இருக்கும். And a body shape which is streamlined helps to cut against the friction created by the medium around the moving body. இந்த மாதிரி streamline shape of body இருக்கிறதுனால தான் நம்ம ஒரு ஏர் ஆர் வாட்டர் மீடியமில் போகும்போது அந்த ஆப்போசிட் ஃப்ரிக்ஷன் எக்ஸிபிட் பண்ணுறதையும் கட் பண்ணிவிட்டு இந்த பாடி ரெடியூஸ், அந்த ஃப்ரிக்ஷனை ரெடியூஸ் பண்ணிட்டு மூவ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதே ஃபினாமினன் தான் பில்டிங் ஷிப்ஸில் கூட யூஸ் பண்ணுறாங்க. முன்னாடியும் பின்னாடியும் நம்ம ஸ்ட்ரீம்லைன் இருக்கும், நடுவில் மட்டும் ப்ராட் சர்ஃபேஸ் இருக்கும். நோட் பண்ணிங்கன்னா. செகண்ட் ஒன், ஸ்ட்ரீம்லைன் பாடி லோவர்ஸ் த ஃப்ரிக்ஷன் ட்ராக் பிட்வீன் அ ஃப்ளூயிட், ஏர் ஆர் வாட்டர் அண்ட் அன் ஆப்ஜெக்ட் மூவிங் த்ரூ தட் ஃப்ளூயிட். Drag is a force that slows down the motion. Streamlining reduces the surface area of the moving object. So drag ஒரு ஏரோப்ளைன் கன்ஸ்ட்ரக்ஷன் அதுலாம் வந்து சொல்லுவாங்கல்ல, ட்ராக் அந்த மாதிரிலாம். ஸோ ஏரோப்ளைனு இந்த ஃபினாமினன் யூஸ் பண்ணி தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே இப்படி ரெடியூஸ் பண்ணுது, அதாவது அந்த ஃப்ரிக்ஷன் விச் ஸ்லோஸ் டவுன் த மூவ்மெண்ட். இப்போ மேலேருந்து இதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு ஃப்ரிக்ஷன் வர்றது தான் வந்து ட்ராக் அப்படின்னு சொல்லுவாங்க. which reduces the surface area of the moving object. Streamlining reduces the friction of movement to a minimum, thus reducing overall drag. Fishes can save energy while swimming because of the streamlined body. இதுதான் வந்து இந்த மெயின் திங் வந்து ஃப்ரிக்ஷன் ரெடியூஸ் ஆகும். இதுதான் மெயின் கான்செப்ட். ஓகே, இது பேஜ் நம்பர் 220 and 221ல இருக்கு. இங்கே இருக்கல, இதுலேருந்து கொஞ்சம் லைன்ஸ் எழுதணும். ஹாலோ ஸ்பேசஸ் இதுலேருந்து இது வரைக்கும் எழுதிட்டு, நெக்ஸ்ட் ஒன் இங்கே இது எல்லாமே எழுதணும். த பாடி ஆஃப் ஃபிஷ் ஸ்ட்ரீம்லைன் டியூ டு ரெடியூசிங் ஃப்ரிக்ஷன், இது வரைக்குமே எழுதணும். நெக்ஸ்ட் பாயிண்ட்டு இந்த டூ யூ நோ அப்படின்ட்டு இருக்குல்ல, அங்கே வந்து எழுதணும். ஸ்ட்ரீம்லைன் விச் ஹெல்ப்ஸ் தெம் டு மூவ் ஸ்மூத்லி வித் த ஃப்ளோ ஆஃப் வாட்டர். மசில்ஸ் அண்ட் ஃபின்ஸ் ஹெல்ப் டு கீப் த பேலன்ஸ். இதுதான் வந்து மூமெண்ட் இன் ஃபிஷ். Next question, write a short note on different types of muscles. Muscles found in higher vertebrates are of three types: striated muscle, unstriated muscle, cardiac muscle. Okay, இது பேஜ் நம்பர் 228ல இருக்கு. இதில் நான் ஃபுல்லாக எழுதலை, ஏன்னா அங்கே டேப்லெட் காலம் இருக்கிறதுனால அப்படியே அதை எழுதிக்கலாம் அப்படின்னு நான் அதை விட்டுட்டேன். டைப்ஸ் ஆஃப் மசில்ஸ்னு போட்டு மசில்ஸ் ஃபவுண்டர் இதெல்லாம் வந்து இது வரைக்கும் எழுதிட்டு, அண்ட் நீங்கள் டயக்ராம்ஸ் கூட வரையலாம். அதாவது இந்த டயக்ராம் போதும், இந்த டயக்ராம் அண்ட் இந்த டயக்ராம் போதும், இதெல்லாம் தேவையில்லை, இது எக்ஸாம்பிள்ஸ் தான். அதுக்கப்புறம் இந்த இது இருக்குல்ல டைப்ஸ் ஆஃப் மசில்ஸ் அப்படின்ட்டு, இதை வந்து நீங்கள் இப்படி கூட எழுதலாம், இல்லைனா வந்து வேர்டிங் ஃபார்மேட்லேயும் எழுதிக்கலாம். ஸ்ட்ரையேட்டட், ஸ்கெலிட்டல், வாலண்டரி மசில், அட்டாச் டு போன்ஸ், மல்டிநியூக்ளியேட், இது எல்லாமே எழுதிட்டு கார்டியாக் மட்டும்தான் நான் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணல. கார்டியாக் மசில் வந்து இது ஹார்ட்டில் தான் மெயினாக ப்ரைமர்லி இருக்கும். இது வந்து பிரான்ச்டு 1 to 3 நியூக்ளியை இருக்கும். அண்ட் இன்வாலண்ட்ரி
ஸோ கார்டியாக் மசிலோட ஷேப் இப்படி தான் இருக்கும், cylindrical and branched. இப்படி தான் இருக்கும். அண்ட் ஸ்ட்ரையேஷன்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். அந்த நியூக்ளியை வந்து 1 to 3 இருக்கும். இது மெயினாக ஹார்ட்டில் மட்டும்தான் இருக்கும். இந்த மசில் ஹார்ட்டில் மட்டுமே தான் இருக்கும் நியூக்ளியஸ். ஸோ 2 to 3 நியூக்ளியஸ் ஒவ்வொரு இதுலேயும் இருக்கும். ஸோ இதுதான் கார்டியாக் மசில். அண்ட் இது இன்வாலண்ட்ரி, ஏன்னா இது கண்டிப்பாக வாலண்ட்ரியாக இருக்க முடியாது. இட் ஹெல்ப்ஸ் இன் ப்ரீத்திங் ஹார்ட்டில் இருக்கிறதுனால. ஓகே, இதுதான், அவ்வளோதான், எல்லா கொஷின்ஸ் எல்லாமே ஓவர். Hope you understood and it was useful. Thank you friends.